நம்ம இந்தியா விசஸ் ஜிம்பாப்வே 2வது T20 மேட்ச் நடந்த எல்லாத்தையும் நம்ம சாதனைகள், சோதனைகள், வேதனைகள் பக்கத்துல பார்க்க போறோம். இந்த ஒரு காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் மதுரை குருவி. Yesterday match. மேட்ச் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுக்கு ரொம்பவே சாதகம் இல்லாம போச்சுன்னு தான் சொல்லணும். ஜிம்பாப்வே சரியான டாமினேஷன்ல இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் ஃபயர் ஆகாதனாலையும் பவுலிங்ல ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணாலும் கூட ஜிம்பாப்வேயோட பவுலிங்ல பார்த்தோம் அப்படின்னா இந்தியா ரொம்பவே திணறிட்டாங்கன்னு தான் சொல்லணும். பவர் பிளேக்குள்ளேயே பார்த்தோம் அப்படின்னா 4 விக்கெட் இழந்து ரொம்ப பேக் ஃபுட்ல போயிருந்தாங்க. கடைசி வரைக்கும் என்னதான் அடிச்சு ட்ரை பண்ணியிருந்தாலும் கூட இந்த ஒரு மேட்சை ஜெயிக்க முடியாம 13 ரன் வித்தியாசத்துல தோத்து போயிருந்தாங்க. அந்த ஒரு சம்பவம்லாம் திருப்பி செய்யணும் தான். விளையாட 13 ரன்ல தோக்கடிச்சு நாங்க திருப்பி தரோம் பாரு. இந்த ஒரு மேட்சை பார்த்தோம் அப்படின்னா 100 ரன் வித்தியாசத்துல இந்த ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. வந்துட்டேன்னு சொல்லு, நான் ஃபார்முக்கு வந்துட்டேன்னு சொல்லுன்ற மாதிரி பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்தியால செம ஃபயர் ஆயிருந்தாங்க. மட்டும் இல்லாமல் ஜிம்பாப்வே பவுலருக்கு எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எந்த லென்த் போடணும், எப்படி போடணும்ன்ற ஐடியாவே இல்லாத அளவுக்கு இந்திய பேட்ஸ்மேன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சுத்தி 6-4 அடிச்சு ஜிம்பாப்வே குழப்ப வச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இப்படி போன மேட்ச்ல இந்தியா பவர் பிளேல சொதப்புனாங்களோ அதே சொதப்பல் தான் பார்த்தோம் அப்படின்னா ஜிம்பாப்வே இன்னையோட மேட்சும் பண்ணியிருந்தாங்க. மட்டும் இல்லாமல் ஜிம்பாப்வே என்னதான் ஃபயரியா ஆரம்பிச்சாலும் கூட ஆரம்பிச்ச 2 ஓவர்லயே பார்த்தோம் அப்படின்னா மண்ணை போட்டு மூடிட்டாங்க அவங்கள. ஒரு மேட்ச்ல இது மாதிரி நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் நம்ம சாதனைகள், சோதனைகள், வேதனைகள் பக்கத்துல பார்க்கலாம். இந்த மேட்ச்ல சாதனை என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா மேட்ச்லயும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டெபியூட்டன்ட்டை களம் இறக்கியிருந்தாங்க. யார் அந்த டெபியூட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா சாய் சுதர்சன் இறக்கியிருந்தாங்க. ஆனா சாய் சுதர்சனுக்கு இந்த ஒரு மேட்ச் டெபியூட்டன்ட்டை சந்தோஷம் கொடுத்திருக்குமான்னு கேட்டா சந்தோஷம் கொடுத்திருக்காதுன்னு தான் சொல்லணும். அதனால நான் அப்படி சொல்றேன்னு பார்த்திருந்தோம் அப்படின்னா இந்த ஒரு டெபியூ மேட்ச் சாய் சுதர்சனுக்கு பார்த்தோம் அப்படின்னா 8 பைசா டூ நத்திங்ன்ற மாதிரி தான் இருந்தது. சாய் சுதர்சனோட டெபியூ இப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு முழுக்க காரணம் இந்தியாவோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப். இந்தியாவோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் ஃபயர் ஆனது அபிஷேக் சர்மா, ருத்துராஜ் கெய்க்வாட் மற்றும் ரிங்கிங் சிங்கோட பேட்டிங் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சாய் சுதர்சனா நீ உட்காந்து வேடிக்கை பாருக்கா நாங்க எப்படி அடிக்கிறோன்ற மாதிரி கொண்டு போயிருச்சு. கண்டிப்பா சொல்லணும் அப்படின்னா முதல் 10 ஓவர் வரைக்குமே பார்த்தோம்னா 70 ரன் அடிச்சிருந்தாங்க. ரொம்ப மந்தமா தான் போயிருந்தது. இதுவும் ஞாயிற்றுக்கிழமை அதுமா கரிய சாப்பிட்டு மேட்ச பாத்துருந்தீங்க அப்படின்னா சங்கீத சுரங்கள் மாதிரி தான் போய்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா ஒரு டேன் மேயர் மிஸ் வந்தாரு. ஒரு 11வது ஓவர்ல இருந்த மேட்சை சுடு பிடிக்க ஆரம்பிச்சுன்னு சொல்லணும். முதல்ல ஆரம்பத்துல நிதானம் ஆடிட்டு இருந்த அபிஷேக் சர்மா பார்த்தோம் அப்படின்னா 50 போட்டதுக்கு அப்புறமா ஒரு சூறாவளி மாதிரி ஆடி முடிச்சாருன்னு தான் சொல்லணும். மொத்தத்துல பார்த்தோம் அப்படின்னா 46 பாலுக்கு 100 ரன் அடிச்சிருந்தாரு. அவரோட பார்ட்னர் அந்த ருத்துராஜ் கெய்க்வாட் ஃபர்ஸ்ட் ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடினாலும் கூட அபிஷேக் சர்மா போனதுக்கு அப்புறமா பார்த்து அவரோட ஆட்டத்தையும் காட்ட ஆரம்பிச்சாரு. கிட்டத்தட்ட 47 பால்ல 77 ரன் அடிச்சிருந்தாரு. ருத்துராஜ் கெய்க்வாட்டோட பார்ட்னர்ஷிப் சேர்ந்த ரிங்கு சிங் பார்த்தோம் அப்படின்னா 22 பாலுக்கு 48 ரன் அடிச்சிருந்தாரு. ரிங்கு சிங் பார்த்தோம் அப்படின்னா ஆரம்பத்துல ஒரு 2-3 பால்ல மிஸ் டைம் ஆயிருந்தாலும் கூட அடுத்த பால் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 6-4 அடிச்சு மேட்ச்ல அவங்க விட்ட கிளாஸ் ஆஃப் எல்லாம் திருப்பி காட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இப்படி போன மேட்ச்ல அபிஷேக் சர்மா ஒரு பாலை அடிக்க போய் அவுட் ஆனாரோ அதே மாதிரி ஒரு பால தான் ஃபர்ஸ்ட் பாலே 6 அடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறமா மேயரோட அந்த 11வது ஓவர்லாம் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரே ஓவர்ல 28 ரன் எடுத்து மேட்ச் சேஞ்சிங் மொமெண்டே அந்த 11வது ஓவர்ல ஆரம்பிச்சுன்னு சொல்லணும். 16வது ஓவர்ல ஆரம்பிச்ச ரன் கிராஃப் பார்த்தோம்னா குறைய விடாம ஏறிக்கிட்டே போயிட்டு இருந்துச்சுன்னு சொல்லணும். யார் பவுலிங் போட வந்தாலும் சரி, மசகட்ஸா போட வந்தாலும் சரி, சிக்கந்தர் ராசா பவுலிங் போட வந்தாலும் சரி, ஜாங்வி, முசர்பானி யார் பால் போட்டாலும் பார்த்தோம் அப்படின்னா 6-4 மேண்டேட்டரியா போயிட்டு இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். இப்படி இந்த 3 பேட்ஸ்மேன்ஸோட பவர் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவை பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 234 ரன் வரைக்குமே கொண்டு போயிருந்தது. இது பார்த்தோம் அப்படின்னா வெறும் 115 ரன் அடிக்க கஷ்டப்பட்டோம். இன்னைக்கு ஒரு மேட்ச்ல பார்த்தோம் அப்படின்னா 100 ரன் வித்தியாசத்துல ஜெயிக்கவும் செஞ்சிருக்கோம். அதே மாதிரி ஜிம்பாப்வேல யாரு டபுள் டிஜிட் ரன்ல அடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதே பார்த்தோம் அப்படின்னா 39 பாலுக்கு 43 ரன் அடிச்சிருந்தாரு. லூக் ஜாங்வி பார்த்தோம் அப்படின்னா 26 பாலுக்கு 33 ரன் அடிச்சிருந்தாரு. ரயான் பெனட் பார்த்தோம் அப்படின்னா 9 பாலுக்கு 26 ரன். ஜொனத்தன் கேம்பெல் பார்த்தோம் அப்படின்னா 18 பாலுக்கு 10 ரன் அடிச்சிருந்தாங்க. இப்ப அந்த பிரையன் பெனட்டோட பேட்டிங் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஜிம்பாப்வேக்கு பார்த்தோம் அப்படின்னா 3 ஓவர்ல 40 ரன் வரைக்கும் எல்லாம் கொண்டு வர வச்சிருச்சு. இப்ப அபிஷேக் சர்மாவோட ஃபர்ஸ்ட் ஓவர்ல பார்த்தோம் அப்படின்னா வெளுத்து தள்ளி இருந்தாருன்னு தான் சொல்லணும். இந்த பிரையன் பென்னட்டோட பேட்டிங் பார்த்தோம் அப்படின்னா ஜிம்பாப்வேக்கு பவர் பிளேல சூப்பரான ஸ்கோர் கொண்டு வந்துச்சுன்னு சொல்லணும். ஜிம்பாப்வேக்கு பவர் பிளேல 4 விக்கெட் போயிருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா 6 ஓவருக்கு 58 ரன் அடிச்சிருந்தாங்க. ஒரு பவர் பிளே ஸ்கோரை இந்தியாவோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா 22 ரன் ஹைடா தான் இருந்தாங்க நம்மளோட. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பேட்டிங் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சு எப்படி ஜிம்பாப்வே விக்கெட் எடுத்து நம்மள செஞ்சாங்களோ அதே மாதிரியான செய்கையை திருப்பி செஞ்சுட்டாங்கன்னு தான் சொல்லணும் இந்தியா. ஒரு மேட்ச்ல பவுலிங்ல சாதனை பண்ணவங்களா யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியால ரவி பிஷ்னாய் பார்த்தோம் அப்படின்னா 4 ஓவர் போட்டு 11 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. அதுக்கப்புறமா வாஷிங்டன் சுந்தர் பார்த்தோம் அப்படின்னா 4 ஓவர் போட்டு 28 ரன் கொடுத்து 1 விக்கெட் எடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் ஆவேஸ் கான் பார்த்தோம் அப்படின்னா 3 ஓவர் போட்டு 15 ரன் கொடுத்து 3 விக்கெட். முகேஷ் குமார் பார்த்தோம் அப்படின்னா 3.4 பால் போட்டு 37 ரன் கொடுத்து 3 விக்கெட் எடுத்திருந்தாங்க. அதே மாதிரி ஜிம்பாப்வேல யாரு சூப்பரா பவுலிங் போட்டா அப்படின்னு பார்த்தோம்னா முசர்பானி பார்த்தோம் அப்படின்னா 4 ஓவர் போட்டு 30 ரன் கொடுத்து 1 விக்கெட் எடுத்து 1 மீடன் எடுத்திருந்தாரு. அதை தவிர்த்து எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா 1 ஓவர்ல 28 ரன், 29 ரன், 23 ரன் ரன்னை வாரி வழங்கிட்டு இருந்தாங்கன்னு தான் சொல்லணும். இது எல்லாமே தான் இந்த மேட்ச்ல நடந்த சாதனைகள். இந்த மேட்ச்ல நடந்த சோதனைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா அபிஷேக் சர்மா பார்த்தோம் அப்படின்னா 27 ரன்ல இருக்கும்போது ஒரு கேட்ச் ஒன்னு கொடுத்தாரு. அந்த ஒரு கேட்ச மசகட்ஸா பார்த்தோம் அப்படின்னா டிராப் பண்ணியிருந்தாரு. 27 ரன்ல அவரோட விக்கெட் போயிருந்துச்சு அப்படின்னா இந்தியாவை கொஞ்சம் பேக்
ஃபுட்ல தள்ளி அவங்களோட சோதனைகளை ஏற்படுத்தியிருக்கலாம். மசகட்ஸா விட்ட கேட்ச் பார்த்தோம் அப்படின்னா ஜிம்பாப்வேக்கு மிகப்பெரிய ப்ராப்ளத்தை கொடுத்துச்சுன்னு தான் சொல்லணும். அதற்கப்புறம் என்னதான் மசகட்ஸா பவுலிங் போட்டு அபிஷேக் சர்மாவோட விக்கெட்டை எடுத்திருந்தாலும் கூட அபிஷேக் சர்மா அடிச்சு ஏற்படுத்தின தழும்பு பார்த்தோம் அப்படின்னா ஜிம்பாப்வேக்கு 1 ரன் வித்தியாசத்துல இந்தியா ஜெயிச்சது அவங்களுக்கு மிகப்பெரிய வடுவா இருக்குன்னு நினைக்கிறேன். போக இந்தியாவுக்கு ஏதாச்சும் சோதனைகள் அமைஞ்சிச்சா அப்படின்னு பார்த்தோம்னா சுமன் கில்லோட பேட்டிங் தான் கொஞ்சம் சோதனையா இருந்துச்சுன்னு சொல்லணும். ஒரு மேட்ச்ல சுமன் கில் பார்த்தோம் அப்படின்னா 2 ரன் அடிச்சிருந்த நிலையில அவுட் ஆகியிருந்தாரு. சுமன் கில் ஆரம்பத்துல அவுட் ஆயிருந்தாலும் கூட ஒரு விக்கெட் இந்தியாவோட ஸ்கோரிங்க பெருசா பாதிக்கலன்னு தான் சொல்லணும். 10 ஓவர்ல ரன் ரொம்ப கம்மியா வந்து சோதனைகள் கொடுத்தாலும் கூட 11வது ஓவர்ல இருந்து இந்திய பேட்ஸ்மேன்ஸ்ல பேட்டிங் ஆனது பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு மேட்ச சோலோவா ஜெயிச்சுட்டு போயிடலான்ற மாதிரி தான் இருந்தது. இது எல்லாமே தான் இந்த மேட்ச்ல நடந்த சோதனைகள். இந்த மேட்ச்ல நடந்த வேதனைகள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவுக்கு ஆரம்ப ஓவர் அதாவது 2வது ஓவர்ல அபிஷேக் சர்மா போட்ட ஓவர் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 19 ரன் கொடுத்திருந்தாரு. மட்டும் இல்லாமல் 3 ஓவர்லயே பார்த்தோம் அப்படின்னா 40 ரன் வரைக்கும் அடிச்சிருந்ததுனால இவ்வளவு ரன் அடிச்சு இவங்களை அடிக்க வருவாங்களேன்ற மாதிரி தான் இருந்தது. எக்ஸாக்டா 6 ஓவர் முடியும் போது பார்த்தோம் அப்படின்னா 4 விக்கெட்டை இழந்திருந்தாலும் கூட ஜிம்பாப்வே பார்த்தோம் அப்படின்னா 58 ரன் அடிச்சிருந்தாங்க. இந்தியாவோட 22 ரன் அஹெடா இருந்தாலும் கூட அடுத்தடுத்து வரக்கூடிய ஜிம்பாப்வே பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் சொற்ப ரன்ல அவுட் ஆனதுனாலையும் இந்தியாவோட பவுலிங் சூப்பரா இருந்ததுனாலையும் தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு மேட்சை ஈஸியா ஜெயிக்க முடிஞ்சுன்னு தான் சொல்லணும். இப்படி போன ஒரு மேட்ச்ல ஜிம்பாப்வேக்கு நம்பிக்கை நட்சத்திரமா இருந்த மடாண்டே பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு மேட்ச்ல நல்லா அடிப்பாருன்னு பாத்துக்கிட்டு இருந்த வேலையில தான் பார்த்தோம் அப்படின்னா டக் அவுட் ஆகி போயிருந்தாரு. அதே மாதிரி கேப்டன் சிக்கந்தர் ராசாவும் பார்த்தோம் அப்படின்னா வெறும் 4 ரன் அடிச்சிருந்த நிலையில அவுட் ஆயிருந்தாரு. இந்த ஒரு மேட்ச்ல இந்தியாவுக்கு பவுலிங்ல பவர்ஃபுல்லா இருந்த பவுலர்ஸ் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஆவேஸ் கானும் முகேஷ் குமாரும் தான். இந்த ஒரு மேட்ச்ல அப்பப்ப விக்கெட் எடுத்து மேட்ச் அலைவா வச்சுக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஒட்டுமொத்தத்துல இந்த மேட்சை பத்தி ஒரு வரியில சொல்லணும் அப்படின்னா ஒட்டுமொத்தத்துல இந்தியா அடிச்ச 200 பார்த்தோம் அப்படின்னா ஜிம்பாப்வேக்கு ஏற முடியாத 100 இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். இதோட இந்த ஒரு காணொலியை முடிச்சுக்கலாம். இந்த ஒரு காணொலி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த தகவல் உங்க நண்பருக்கும் தெரியணும்னு நினைச்சா ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான கிரிக்கெட் தகவலை தெரிஞ்சுக்க மதுரை குறி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான கிரிக்கெட் தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மதுரை குறி.